வணக்கம். நெருப்பு தமிழன். விஜய் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழகம் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது. ஏன் நான் விஜய் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன்னா, விஜய் தனி ஒரு மனிதனாகவும் அவர் கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அவருக்கு சிந்தனை வரவே கூடாது. ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அனைவரும் விஜயுடன் கூட்டணியில் இருக்கின்றார்கள். அதனால் மக்கள் கூட்டணி தான் இங்கே. மக்கள் கூட்டணின்னு ஏற்கனவே பல கட்சிகள் எல்லாம் அந்த மக்கள் இந்த மக்கள்னு வச்சுருந்தாங்க. ஆனால் எல்லா மக்களும் காலி. இப்போ எந்த மக்களுமே இங்கே இல்லை. மக்கள்னு பேர் வச்ச எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் மக்கள் உங்களோடு 2026 தேர்தலில் கூட்டணியாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது. அப்படி கூட்டணி வச்சிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்கால அரசியல் கேள்விக்குறியாக மாறிடும். இந்த மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணியும் மங்கி போயிடும். எச்சரிக்கை எச்சரிக்கை. ஏற்கனவே மக்கள்னு வச்ச பல கூட்டணி, மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் இந்த மக்கள், இந்த பாதை அந்த பாதை எல்லாமே சோலி முடிஞ்சிருச்சு. அதனால் நீங்கள் நேரடியாக மக்களோடு கூட்டணியில் இருக்கிறீங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்கிறீங்க. அரசியல் கட்சி பேர்லேயும் வெற்றி இருக்குது. தமிழகம் என்கின்ற தமிழ்நாடு என்கின்ற ஒரு நாட்டில் தமிழக அப்படிங்கிற ஒரு பேரையும் வச்சுருக்கிறீங்க. அப்போ இதில் வரலாறு வந்துருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களோடு இருக்கக்கூடிய கூட்டணி வந்துருச்சு, வெற்றி வந்துருச்சு. அதனால் சிந்தித்து செயல்படுங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் அவர்களே. கூட்டணி தேவையற்றது. கூட்டணியோடு சென்றால் நீங்கள் எதிர்கால அரசியலை நட்டுக்கிட்டு போவது உறுதி. ஆகவே சிந்தித்து செயல்படுவது இன்றைய எதிர்கால அரசியலுக்கும் நல்லது. அரசியல் என்பது எதிர்காலத்தை நோக்கணும். இன்றைய காலம் அல்ல, எதிர்காலம். தமிழக வெற்றி கழகம் மக்களோடு கூட்டணி வைத்து களம் இறங்கணும்.